வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி டீப் டைவ். இன்னைக்கு நாம ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அது என்னன்னா, நாம பார்க்குற, உணர்ற இந்த உலகம் எல்லாமே அடிப்படையில ஒண்ணே ஒண்ணுதான். அதுதான் உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ். இந்த ஒரு ஆழமான பார்வைக்கு நமக்கு ஆதாரமா இருக்கிறது டாக்டர் டோனி நேடரோட கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் தேர் இஸ்ங்கிற புத்தகம். அதுல இருக்கிற சில முக்கிய கருத்துக்களை வச்சுதான் நாம பேச போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட மையக்கரு என்ன, அது எப்படி அறிவியல், தத்துவம், அப்புறம் முக்கியமா உங்க அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு பாக்குறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்தோட மையவாதமே நம்ம பொதுவா நினைக்கிறத அப்படியே தலைகீழா புரட்டி போடுது பாருங்க. ஆமா, நாம என்ன நினைக்கிறோம்? இந்த பௌதீக பொருட்கள், இந்த மேட்டர் தான் அடிப்படை. அதிலிருந்து தான் நம்ம மூளை செயல்பாடு மூலமா நம்ம உணர்வு நிலை, நம்ம எண்ணங்கள் எல்லாம் உருவாகுதுன்னு. சரி. ஆனா டாக்டர் நேடர் சொல்றது என்னன்னா, இல்லவே இல்ல, உணர்வு நிலை தான் முதன்மை. அதுதான் பிரபஞ்சத்தோட மூலப்பொருள். ஓஹோ. நீங்க பார்க்குற இந்த மேசை, கேட்குற பாட்டு, உங்க மனசுல ஓடுற எண்ணம், உங்க உணர்ச்சி எல்லாமே அந்த ஒரே எல்லையற்ற உணர்வு நிலையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிறாரு. இது இந்த மனம் உடல் பிரச்சனைன்னு சொல்றாங்களே, மைண்ட் பாடி ப்ராப்ளம்னு சொல்றாங்களே, அதுக்கு ஒரு புது கோணமா? ஆமாம், மிக சரியா சொன்னீங்க. எப்படி இந்த பௌதீகமான மூளை பௌதீகம் இல்லாத மனசை உருவாக்குதுங்கிற கேள்வி பல காலமா இருக்கு. ஆனா இங்க கேள்வி மாறுது, எப்படி அந்த அடிப்படை உணர்வு நிலை இந்த பௌதிக உலகமாவும் மனசாவும் தன்னை வெளிப்படுத்துதுங்கிறது தான் இப்ப கேள்வி. இது நிஜமாவே ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற நரம்பியல் விஞ்ஞானம் அப்புறம் பல தத்துவங்கள் சொல்றது, நம்ம மூளையில நடக்கிற அந்த எலக்ட்ரோகெமிக்கல் மாற்றங்கள் தான் நம்ம உணர்வு நிலை, நம்ம நினைவுகள் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. அதாவது பொருள்தான் அடிப்படை, உணர்வு நிலை அதோட விளைவு. இதுதான பிசிக்கலிசம்னு சொல்றது. ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா இந்த புத்தகம் சொல்றது உணர்வு நிலை தான் கேன்வாஸ், இந்த உலகமே அதுல வரைஞ்ச ஓவியம் மாதிரிங்கிற மாதிரி இருக்கு. இது கேட்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது, புரட்சிகரமா இருக்கு. ஆமா, கண்ணுக்கு தெரியாத அந்த உணர்வு நிலை எப்படி இந்த திடமான உலகத்தை உருவாக்க முடியும், இது எப்படி சாத்தியம்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உண்மைதான். நம்ம அன்றாட அனுபவத்துக்கு இது கொஞ்சம் நேர்மாறா தோணலாம். இதை ஈஸியா புரிஞ்சுக்க டாக்டர் நேடர் ஒரு நல்ல ஒப்புமை சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க. உணர்வு நிலைய ஒரு பெரிய எல்லையே இல்லாத கடல் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி. அந்த கடல்ல தோன்ற அலைகள், நீரோட்டம், சுழல், நுரை, ஏன் அந்த கடலோட தண்ணிலிருந்து உருவாகி மேல போற மேகம் கூட எல்லாமே அந்த கடலோட வெளிப்பாடு தானே. ஆமா, சரிதான். மேகம் பார்க்க வேற மாதிரி இருந்தாலும் அதோட அடிப்படை தண்ணி தான். அலை மேல கீழே போனாலும் அதுவும் தண்ணி தான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற எதுவா இருந்தாலும், பொருள், சக்தி, நட்சத்திரம், பூ, மனுஷங்க எல்லாமே அந்த ஒரே உணர்வு நிலை கடலோட வெவ்வேறு தோற்றங்கள் தான். ஓகே. எதுவா நமக்கு தெரிஞ்சாலும் அதோட சாரம் அந்த உணர்வு நிலை தான். முக்கியமா நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம், எப்படி அனுபவிக்கிறோங்கிறது கூட நம்ம உணர்வு நிலையோட தன்மையை பொறுத்ததுன்னு இந்த பார்வை சொல்லுது. இந்த உணர்வு நிலையே எல்லாம்ங்கிற கருத்து இப்போ இந்த புத்தகத்துல ஒரு நவீன அறிவியல் பார்வையா சொன்னாலும் இது ஒன்னும் முற்றிலும் புதுசு இல்லையே. பல பழங்கால ஞான மரபுகள்ல இது முக்கியமா இருந்திருக்கு. ஆமாமா. குறிப்பா நம்ம இந்திய வேத மரபுல அத்வைத வேதாந்தம் இத ரொம்ப தெளிவா சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம், தத்துவம் அசி, நீயே அது, இதெல்லாம் அதத்தானே சொல்லுது. நிச்சயமா. அப்புறம் சூஃபி ஞானிகள், கபலா மாதிரி யூத மரபுகள்லயும் இதே கருத்து இருக்கு. இந்த பார்வை எவ்ளோ பழமையானதா இருந்தாலும் ஆச்சரியமா நவீன அறிவியலோட விளிம்புல, குறிப்பா குவாண்டம் இயற்பியல்லையும் இதுக்கான எதிரொலிகள் கேக்குதுங்கிறது தான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆமா, குவாண்டம் இயற்பியல் பாருங்க, அது அணுவுக்கும் கீழே இருக்கிற உலகத்தை, சப் அட்டாமிக் வேர்ல்ட பார்க்கும்போது நம்ம பொதுவா நினைக்கிற பல விஷயங்களையும் கேள்வியை கேக்குது. பொருட்கள் நாம நினைக்கிற மாதிரி எப்பவும் திடமா இருக்கிறது இல்ல. அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி துகளாவும் இருக்கலாம், பார்ட்டிகளா அல்லது அலையாவும் இருக்கலாம், வேவாவும் இருக்கலாம். இதுக்கு வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்னு பேரு. ஓகே. வாய்ப்பு இருக்கு. சூப்பர் பொசிஷன் மாதிரி. ஓ, அப்படியா? இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பௌதிக பொருள் தான் அடிப்படைங்கிற கருத்து கொஞ்சம் அசைச்சு பாக்குது. இங்கதான் பிரபஞ்சத்தோட எல்லா அடிப்படை விசைகளையும் பொருட்களையும் இணைக்கிற ஒரு கோட்பாடு, ஒருங்கிணைந்த புலக்கோட்பாடு, யூனிஃபைடு ஃபீல்டு தியரி வருது. யூனிஃபைடு ஃபீல்டு.
ஹார்வர்ட்ல படிச்ச இயற்பியலாளர் டாக்டர் ஜான் ஹேகலின் மாதிரி ஆட்கள் டாக்டர் நேடரோட சேர்ந்து சொல்ற ஒரு ஆழமான கருத்து என்னன்னா, இயற்பியலாளர்கள் தேடிட்டு இருக்கிற அந்த ஒருங்கிணைந்த புலம் இருக்கு இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, அதுதான் தூய உணர்வு நிலை, பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஆடேங்கப்பா. ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்க. ரெண்டுமே பிரபஞ்சத்தோட அடிப்படை ஆதாரம். ஒன்னு எல்லையற்றது, எல்லா இடத்துலயும் இருக்கு, கால இடத்துக்கு அப்பாற்பட்டது. சரி. ரெண்டுமே எல்லையற்ற சக்தி, ஒழுங்குபடுத்துற தன்மை, தகவல் கொண்டது. அப்புறம் ரெண்டுமே தனக்குள்ள இருந்து தான் இந்த பன்முகத்தன்மை கொண்ட பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துது. இது வெறும் ஒப்புமை இல்ல, ரெண்டும் ஒன்னேங்கிறதா உங்களோட வாதம். இது நிஜமாவே ரொம்ப ஆழமான ஒரு இணைப்பு மாதிரி தெரியுது. இயற்பியலோட தேடலும் ஆன்மீகத்தோட உண்மையும் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி. சரி, அப்படி ஒரு அடிப்படை உணர்வு நிலைய, அந்த ஒருங்கிணைந்த புலத்தை நாம சும்மா தத்துவமா பேசாம நேரடியா அனுபவிக்க முடியுமா? நாம பொதுவா விழிப்புணர்வு, கனவு நிலை, ஆழ் உறக்கம்னு 3 நிலைகளை சொல்றோம். இந்த புத்தகம் இதையும் தாண்டி உயர் உணர்வு நிலைகளை பத்தி பேசுதே, அது எப்படி அடையிறது? நல்ல கேள்வி. குறிப்பா ஆழ்நிலை தியானம், அதாவது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் TM மூலமா கடந்த நிலை உணர்வு நிலை, டிரான்சென்டென்டல் கான்ஷியஸ்னஸ் TCன்னு ஒரு 4வது நிலையை அடையலாம்னு சொல்றாங்க. ஆமா. இதுல மனம் இந்த எண்ணங்கள் எல்லாம் தாண்டி ஒரு அமைதியான ஆனா விழிப்பான எல்லையற்ற தூய உணர்வு நிலைய நேரடியா அனுபவிக்க முடியும்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம உண்மையான நான், செல்ஃப், நம்ம அடிப்படை இயல்புன்னு சொல்றாங்க. மிக சரியா சொன்னீங்க. அந்த 4வது நிலை, அதாவது கடந்த நிலை உணர்வு நிலை, அது சும்மா அப்பப்போ வர அனுபவமா இல்லாம தொடர்ந்து தியானம் பண்றது மூலமா நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் பின்னணியில் அது நிலையா இருக்க ஆரம்பிக்கும்போது 5வது நிலையான பிரபஞ்ச உணர்வு நிலை, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் வருது. ஓகே, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். இதுல ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ள ஆழமான அசையாத அமைதி நிரந்தரமாயிடும். வெளியில எவ்வளோ பரபரப்பா வேலை செஞ்சாலும் அந்த உள்ளமைதி ஒரு சாட்சி மாதிரி நிலைச்சு நிற்கும். தன்னோட உண்மையான நான்கிறது இந்த உடல் மனம் எல்லாம் கடந்த ஒரு சாட்சி நிலைன்னு ஒருத்தர் உணர்வார். இதுக்கு அடுத்த கட்டமா தெய்வீக உணர்வு நிலை, காட் கான்ஷியஸ்னஸ், ஜீசின்னு 6வது நிலை சொல்றாங்க. சரி. இங்க பிரபஞ்சத்தோட படைப்புல இருக்கிற நுட்பமான அழகு, அந்த ஒழுங்கு, நேர்த்தி எல்லாம் ரொம்ப தெளிவா உணரப்படும். புலன்கள் கூர்மையாகும், எல்லாத்துலயும் அந்த தெய்வீகத்தை பார்க்குற பார்வை வரும். பிரபஞ்சம் மேலையும் அதோட படைப்புகள் மேலையும் ஆழமான அன்பு வரும். இது ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா ஒன்றிய உணர்வு நிலை, யூனிட்டி கான்ஷியஸ்னஸ், யூசின்னு 7வது நிலை. இதுதான் உச்சகட்டம். யூனிட்டி கான்ஷியஸ்னஸ். ஆமா. இங்க நான் வேறு, மத்தவங்க வேறுங்கிற அந்த பிரிவினை உணர்வு போயிடும். தன்னை போலவே மத்த எல்லாரும், இந்த முழு பிரபஞ்சமுமே அந்த ஒரே உணர்வு நிலையோட வெளிப்பாடுதான் ஒருத்தர் நேரடியா உணர்வார். வசுதெய்வ குடும்பகம், உலகமே என் குடும்பங்கிறது இங்க சும்மா சொல்றதில்ல, அதுதான் யதார்த்தம். வாவ். இந்த ஒவ்வொரு உயர்நிலையும் நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தை, நம்ம திறமைகளை, நம்ம அனுபவத்தோட தரத்தை அடியோட மாத்தும். இது சும்மா மனநிலை மாற்றம் இல்ல, இது யதார்த்தத்தோட நேரடி அனுபவத்துல வர்ற மாற்றம். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இந்த நிலைகள் தனிமனித வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்னு புரியுது. மன அழுத்தம் குறையும், ஆரோக்கியம், கிரியேட்டிவிட்டி எல்லாம் அதிகமாகும். ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உணர்வு நிலை மாற்றங்கள் தனிநபரை தாண்டி சமூக அளவுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது எப்படி முடியும்? இங்கதான் அந்த மகரிஷி விளைவு, மகாரிஷி எஃபெக்ட்ங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் நம்புறதுக்கும் கஷ்டமா இருக்கே. ஆமா, கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். அதாவது ஒரு ஊர்லயோ இல்ல நாட்டிலயோ மக்கள் தொகையில ரொம்ப கொஞ்சம் பேர், 1% இல்லனா அதோட ஸ்கொயர் ரூட் அளவுக்கு ஒன்னா சேர்ந்து ஆழ்நிலை தியானம், அப்புறம் அதோட உயர் நுட்பமான TM சித்தி இதெல்லாம் பயிற்சி செஞ்சா, ஆமா, அந்த பகுதியில கிரைம், வன்முறை, விபத்து மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் குறைஞ்சு பொருளாதாரம், வாழ்க்கை தரம் மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் அதிகமாகுதுன்னு பல வருஷமா செஞ்ச 50க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் சொல்லுதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்படிதானே? அதேதான். பல ஆய்வுகள் அந்த மாதிரி முடிவுகளை காட்டுது. இது எப்படி நடக்குதுங்கிற விளக்கமும் அந்த ஒருங்கிணைந்த புலக்கோட்பாடிலிருந்து தான் வருது. எப்படி ஒரு காந்தம் தன்னை சுத்தி ஒரு புலத்தை உருவாக்கி தூரத்துல இருக்கிற இரும்பை இழுக்குதோ, இல்ல எப்படி செல்போன் டவர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா செய்தியை அனுப்புதோ, அதே மாதிரி நம்ம நரம்பு மண்டலம்
அந்த அடிப்படை உணர்வு நிலை புலத்தோட யூனிஃபைட் ஃபீல்டோட கனெக்ட் ஆகுது. சரி. குழுவா தியானம் செய்யும்போது அவங்க நரம்பு மண்டலத்துல ஏற்படுற அந்த ஒத்திசைவு, கொஹேரன்ஸ், அந்த அமைதி அது அந்த புலம் வழியா பரவி அந்த சமுதாயத்துல இருக்கிற மத்தவங்களோட நரம்பு மண்டலத்திலையும் அவங்க உணர்வு நிலையிலையும் அவங்களுக்கே தெரியாம ஒரு பாசிட்டிவான அமைதிப்படுத்துற காக்கத்தை ஏற்படுத்துது. ஓ, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி. ஆமா, இது தொலைவில் இருந்து செயல்பாடு, ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ்ங்கிறதோட ஒரு வெளிப்பாடுன்னு பார்க்கலாம். இது உண்மையா நிரூபிக்கப்பட்டா தனி மனித உணர்வு நிலைக்கும் சமுதாயத்தோட மொத்த நல்லதுக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குன்னு காட்டும். அப்புறம் பாருங்க, போர், தீவிரவாத மாதிரி உலக பிரச்சனைகளுக்கு கூட வன்முறை இல்லாத ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வுக்கான வழியை இது காட்டலாம். இது நிஜமாவே ஒரு பெரிய சிந்தனை. தனிமனித மாற்றம் சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்கும்னு நம்ம பொதுவா சொல்வோம். ஆனா இப்படி ஒரு புலம் வழியா நேரடியா தாக்கம் ஏற்படுத்துங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இங்க ஒரு தத்துவ ரீதியான கேள்வி வருது. கேளுங்க. எல்லாம் அந்த ஒரே உணர்வு நிலையோட வெளிப்பாடுனா, அந்த உணர்வு நிலை தான் எல்லாத்தையும் இயக்குதுன்னா, நமக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம், அதாவது ஃப்ரீ வில்னு ஒன்னு இருக்கா? இல்ல நம்ம வாழ்க்கை, நம்ம தேர்வுகள் எல்லாம் முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு நாடகம் மாதிரி தானா? டிட்டர்மினிசமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த புத்தகம் சொல்ற பதில் என்னன்னா, சுதந்திரம்ங்கிறது இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல. அது ஒரு தொடர்நிலை, ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஓகே. நம்ம சுதந்திரத்தோட அளவு நம்ம உணர்வு நிலையோட தெளிவையும் விழிப்புணர்வையும் பொறுத்தது. உணர்வு நிலை கம்மியா அறியாமையில் இருக்கும்போது நாம பெரும்பாலும் சூழ்நிலை, பழைய பழக்கம், உணர்ச்சி உந்துதல் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டிருப்போம். அப்போ சுதந்திரம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணும். சரி. ஆனா தியானம் மாதிரி விஷயங்கள்னால உணர்வு நிலை உயர்ந்து பார்வை விரிவடையும் போது நமக்கு இருக்கிற சாத்தியக்கூறுகள் அதிகமா தெரியும். நாம சூழ்நிலையால இயக்கப்படாம சூழ்நிலையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துற திறமை வளரும். அதிக தேர்வுகள், அதிக படைப்பாற்றல், அதிக சுதந்திரத்தை நாம உணர்வோம். அப்போ நம்ம கையில தான் இருக்கு. ஒரு வகையில ஆமா. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குங்கிற இயற்கை விதியிலிருந்து தப்ப முடியாது. ஆனா உயர் உணர்வு நிலையில நம்ம நோக்கமும் செயலும் இயற்கையாவே பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நமக்கும் மத்தவங்களுக்கும் நல்லது பண்ற மாதிரி அமையும். ஆக உணர்வு நிலையை உயர்த்துறது தான் உண்மையான சுதந்திரத்தை அடைய வழி. இது சுதந்திரம் பத்தின வழக்கமான விவாதங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்குது. சரி, அப்போ எல்லாம் அந்த அடிப்படை உணர்வு நிலைதான் அது நல்லது, ஒழுங்கு நிறைஞ்சதுன்னா, இந்த உலகத்துல நாம பாக்குற தீமை, ஈவில், கஷ்டம், வன்முறை இதெல்லாம் எங்க இருந்து வருது? இது நிறைய பேரை குழப்புற கேள்வி. உண்மைதான். இந்த பார்வையில தீமைங்கிறது கடவுளுக்கு சமமான ஒரு தனி சக்தி இல்ல. அது இந்த வெளிப்பட்ட பலவிதமான உலகத்துல ரிலேட்டிவ் ஃபீல்ட் சில காரணங்களால தோன்ற ஒரு விஷயம். என்ன காரணம்? ஒன்னு, சுதந்திரம், நம்ம தேர்வு செய்யற சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தலாம். 2, அறியாமை, முழுமைய பார்க்காம குறுகிய பார்வையோட செயல்படுறது. 3, இயற்கையா நடக்கிற பகுப்பாய்வு, அனாலிசிஸ் மற்றும் தொகுப்பு, சிந்தசிஸ் முறைகள்ல வர்ற ஒரு சமநிலையின்மை, இம்பேலன்ஸ். இது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். இப்போ ஒன்னு ஆழமா புரிஞ்சிக்க அதை பிரிச்சு பார்க்கறது தேவை, அனாலிசிஸ் தேவை. ஆனா பிரிச்சு பார்க்கறதே முக்கியமாகி அந்த ஒற்றுமையை மறந்துட்டா அது பிரிவினை, குறுகிய பார்வை, அப்புறம் அதனால கஷ்டத்துக்கு வழிவகுக்கும். சரி. இந்த அறியாமையும் குறுகிய பார்வையும் சுதந்திரமும் சேரும்போது தீய செயல்கள் நடக்குது. உணர்வு நிலை உயரும்போது பார்வை விரிவாகும், ஒற்றுமை புரியும், சமநிலை அதிகமாகும். அப்போ செயல்கள் இயற்கையாவே நல்லதா மாறும். அதனால தீமையை நேரடியா எதிர்த்து போராடுறதை விட அறியாமைய போக்கி உணர்வு நிலையை உயர்த்தி நல்லதை வளர்க்கறது தான் ரொம்ப ஆக்கப்பூர்வமான நிரந்தரமான தீர்வுன்னு இந்த பார்வை சொல்லுது. அதாவது இருட்ட விரட்ட முடியாது, விளக்கேத்தினா போதுங்கிற மாதிரி. அதேதான், மிகச்சரியா சொன்னீங்க. ஆக டாக்டர் டோனி நேடரோட கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் தேர் இஸ் புத்தகம் சொல்ற கருத்துக்களை நாம் அந்த ஆய்வுல கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். உணர்வு நிலையே பிரபஞ்சத்தோட அடிப்படைங்கிற இந்த வாதம் பழங்கால ஞானத்தையும் நவீன அறிவியலையும் குறிப்பா குவாண்டம் இயற்பியலோட சில கருத்துகளையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்கு. இது மனம், உடல் பிரச்சனைக்கு ஒரு புது விளக்கத்தையும், உணர்வு நிலையோட வெவ்வேறு உயர் நிலைகளையும், அப்புறம் ஆழ்நிலை தியானம் மாதிரி டெக்னிக்ஸ் மூலமா அதை அடைஞ்சு தனிநபர் மற்றும் சமூக அளவுல நல்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வழிகளையும் காட்டுது. ஆமா. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம யாரு, இந்த உலகம் என்ன, நம்ம சக்தி என்னங்கிற நம்ம புரிதல் நம்ம உணர்வு நிலையோட அளவை பொறுத்து தான் இருக்கு. உணர்வு நிலை மாறினா யதார்த்தமே மாறும் போல. ஆமா,
இந்த ஆய்வு உங்களுக்கு பல புது சிந்தனைகளை தந்திருக்கும்னு நம்புறோம். இத இன்னும் பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா, நாம ஒவ்வொருத்தரும் நம்ம தனிப்பட்ட உணர்வு நிலைய, நம்ம உள்ளுலகத்தை நல்லா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்துறதுங்கிறது ஏதோ சுயநலமான விஷயம் மட்டும் இல்ல. இல்ல. அது நமக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம வாழ அந்த சமுதாயத்துக்கும், ஏன் இந்த முழு உலகத்துக்கும் கூட எவ்ளோ பெரிய ஆழமான பாசிட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது. நிச்சயமா. நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையை கவனிக்கும்போது, இந்த உணர்வு நிலையே எல்லாம்ங்கிற பார்வை உங்களுக்கு எந்த விதத்துல உண்மையா படுது? உங்க எண்ணம், உணர்வு, நீங்க சந்திக்கிற மனுஷங்க, பார்க்குற இயற்கை, இதெல்லாம் அந்த ஒரே எல்லையற்ற உணர்வு நிலை கடல்ல தோன்றி மறையிற வெவ்வேறு அலைகளா இருக்க முடியுமா? சிந்திக்க வேண்டிய விஷயம். இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கவும், ஆராயவும் இந்த ஆய்வு ஒரு தூண்டுகோலா இருக்கட்டும். மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம். நன்றி.